எடுத்துக்காட்டு இலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலை என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் லீஃப் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கிறது, உலக மொழியாக ஆங்கிலத்தில். தமிழில் அப்படி அல்ல, அது உருவத்தையும் பருவத்தையும் ஒரு சேர காட்டுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்கள். புதிதாகி தோன்றிய நிலை தளிர் எனப்படுகின்றது. சிறிது வளர்ந்த நிலை கொழுந்து எனப்படுகிறது. முழுமையாய் வளர்ந்த நிலை இலை, பழுத்து விட்ட நிலை பழுப்பு, காய்ந்து விட்ட நிலை சருகு என்று அழைக்கப்படும். இது வயதையும் வடிவத்தையும் ஒட்டது. பெண்ணுக்கு கூட இது போல் வார்த்தை உள்ளது. பேரை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்று. 4 வயதிலிருந்து 7 வயதுக்கு உட்பட்ட பெண் பெருமை பேரை என்றும் அதன் பிறகு பெருமை என்று கூறி பேரிளம்பெண். 40 வயதுக்கு மேற்பட்டவள் பேரிளம்பெண் அல்லது அந்த குடும்பத்தில் அல்லது இருக்கும் இடத்தில் தலைவி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி தமிழில் உருவத்தையும் பருவத்தையும் காட்டும் சொற்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அமைப்பையும் காட்டும் சொற்கள். இவை தென்னை இலையை தென்னை கீற்று என்று கூறுவார்கள். பனை இலையை பனை ஓலை என்பார்கள். மா இலையை இலை என்றே அழைப்பார்கள். கரும்பு இலையை தெரியுமா? கரும்பு தோகை என்று அழைப்பார்கள். நெல் இலையை நெல் கால் என்று கூறுவார்கள். இப்படி இது என்ன அமைப்பை கொண்டு கூட பெயர் மாறுபடுகிறது. அதாவது கேட்பவர்களுக்கு எந்தவித மயக்கமும் இல்லாமல் தெரிகின்ற ஒரு சொற்களாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தமிழ் அறிஞர்கள், இந்த தமிழ் குடல் நோக்கமே என்ன? தமிழறிஞர்களை பற்றி அறிந்து கொள்ளவும், தமிழ் இலக்கியங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளவும், தமிழ் மீது பற்றி உண்டு செய்யவும், தமிழ் ஆர்வத்தை ஏற்படுத்தவும் தான் இந்த இல்லையா? எனவேதான் இந்த கூடல் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இதில் தமிழ் அறிஞர்களை பற்றி ஒரு சிலரை கூற நினைக்கின்றேன். பருதி மாற்றாஜர், மறைமலை அடிகள், திரு கல்யாண சுந்தரனார், மு வரதராசனார், அறிஞர் அண்ணா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அறிஞர் அண்ணா. அடுத்து தமிழர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவருக்கும் இது விதிவிலக்கல்ல. கால்டுவெல், வீரமாமுனிவர், ஜீபு இவரெல்லாம் வேற்று நாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்து சமயம் பரப்ப வந்தவர்கள். தமிழ் கற்று தமிழ் இலக்கியம் படித்துள்ளார்கள். நான் முதலில் திரு கல்யாண சுந்தரனாரை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். திரு கல்யாண சுந்தரனார் சிறந்த தமிழ் பேச்சாளர், எழுத்தாளர், இதழாசிரியர். அவர் எழுதிய எழுத்துக்களை அல்லது கதைகளை அனைத்து தமிழை படித்து மு வரதராசனார் என்ன செய்தார் தெரியுமா? தனித்தமிழில் பேசத் தொடங்கினார், எழுதத் தொடங்கினார். அவர் கல்லூரிக்கு சென்றால் எப்படி இருக்கும் தெரியுமா? மாணவர் மனம் கொடும் வகையில், மாணவன் படிக்காமலேயே ஆசிரியர் சொன்னதை கேட்டு அப்படியே பாடம் விடை எழுதலாம். அந்த அளவுக்கு மாணவர் மனம் கொள்ளும் வகையில் பாடம் நடத்துவதில் வல்லவர் மூவா அவர்கள். அடுத்து பருதிமார் கலைஞர், சூரிய நாராயண சாஸ்திரி என்பதை தமிழ் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை பருதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். அவர்தான் தமிழுக்கு மிக சிறப்பு செய்தவர். அதாவது உயர்தனி செம்மொழி என்ற நூலை எழுதி தமிழின் சிறப்பை அனைவருக்கும் புரியும் வண்ணம் எடுத்து கூறியவர். உயர்மொழி, உயர் தனி செம்மொழி. உயர்மொழி என்றால் என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். சொல்லுங்க, என்ன திடீர்னு சொல்லாது என்ன? உயர்மொழி என்பது தான் வழங்கும் நாட்டில் பிற மொழிகளுக்கெல்லாம் தலைமை பண்பும் வேதகமும் உடைய மொழிதான் உயர்மொழி. இங்கே தென்னகத்தில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளுக்கெல்லாம் தலைமை பண்பும் மேன்மை பண்பும் உடைய மொழி தமிழ் மொழி. எனவே இது உயர்மொழி என்பது பொருள், கால பொருள். தனிமொழி தான் வழங்கும் நாட்டில் பிற மொழிகளுக்கு கடன் கொடுத்த சொற்கள் மிகுதியாகவும் கடன் பெற்ற சொற்கள் குறைவாகவும் இருக்கும் மொழி. அந்த வகையில் தமிழானது தன் சொற்களை மிகுதியாக பிற மொழிகளுக்கு வழங்கியுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு தெலுங்கில் உள்ள இல் தமிழிலிருந்து சென்ற வார்த்தை. அங்காடி, அங்கிட்டி என்று சொல்வார்கள். கேரளா அதாவது மலையாளத்தில் விழி என்பது அழைப்பது, வெள்ளத்தனைய மாநிலம், வெள்ளம் என்பது நீர். இப்பொழுதும் இவையெல்லாம் வழக்கத்தில் உள்ளன. எனவே பிற மொழிகளும் கடன் வாங்கிய சொற்களை தமிழ் திருப்பி தந்துவிட்டாலும் அது தனித்து இயங்கும் ஆற்றல் உள்ளது. எனவேதான் அது தனிமொழி என்று போற்றப்படுகிறது. அடுத்ததாக செம்மொழி. அது என்ன செம்மொழி? செம்மொழி என்பது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் உடைய மொழி செம்மொழி. இங்கே தமிழுக்கு அந்த பண்பு இருக்கிறதா என்று
இடர்பட்ட சொல் முடிவுகளும் பொருள் முடிவுகளும் இன்றி சொற்றான் கருதிய பொருளை கேட்டான் தெளிதின் உணர வல்லதாய் இருப்பதுதான் செம்மொழி. திருந்திய பண்பு இது என்ன? சொல்பவன் என்ன நினைக்கின்றானோ அதை கேட்பவன் உடனே புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் செம்மொழி. இங்கே பாருங்கள், ஆங்கிலத்தில் யூ கம் ஹியர் என்றால் நீ வா என்று பொருள். யூ பீப்புள் கம் ஹியர் என்றால் நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்று பொருள். அந்த வாக்கியத்தில் யூ, இந்த வாக்கியத்தில் யூ தான். ஆனால் அங்கே ஒருமையை குறிக்கிறது, இங்கு பன்மையை குறிக்கிறது. சொல்மயக்கம் ஏற்படுகிறது. அடுத்து பாருங்கள், சிசர்ஸ். சிசர்ஸ் என்ற கத்திரிக்கோள், அது ஒரு கத்திரிக்கோள் இருந்தாலும் சிசர்ஸ் தான், பல இருந்தாலும் சிசர்ஸ் தான். அதே போல் நியூஸ், ஒரே ஒரு செய்தி என்றாலும் நியூஸ், பல இருந்தாலும் நியூஸ் தான். ஆனால் அப்படி இல்லை தமிழில். கத்திரிக்கோள், கத்திரிக்கோள்கள், செய்தி, செய்திகள். இப்படி பொருள் வேறுபாடு நன்கு விளங்கும் வகை உள்ளது இந்த தமிழ். இன்னொரு பாரு, ஒலிப்பு பிழை பாருங்களேன். COME கம் அப்படின்னு சொல்றோம். COME கம் என்ன? COME கம். COME கோணு. COIங்க காணா, அங்க COME கண்ணுன்னு வரும். ஆனா கோணு சொல்றமே. இங்கே ஒலிப்பு பிழை. நன்கு ஆங்கிலம் அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே அது பிழையின்றி வாசிக்க முடியும். இல்லை, பயிற்சியாக பெற்றிருக்க வேண்டும். தமிழில் அப்படி அல்ல. ஓராண்டு நூல் பழக்கம் உடையவர் கூட, அது 1வது படித்தவர் கூட வீட்டில் எப்படி பேசுகின்றார்கள்? இலக்கணத்தோடு தான் பேசுகின்றார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. 5 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் வீட்டில் நேற்று என் அப்பா பள்ளிக்கு வந்தார் சொல்வானா? எங்க அப்பா வருவார் சொல்வானா? எங்க அப்பா நேற்று பள்ளிக்கு வருவார் சொல்வானா? வந்தான் சொல்வானா? வந்தார். நேற்று வந்தார் தான் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை கூட அப்படிதான் கண்ணா செய்வோம். நாளைக்கு என்ன வருவார்? இலக்கணம் நாம் வீட்டிலேயே இலக்கணத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிகின்றது. அடுத்ததாக கி, KI கி, NG கிங்னு சொல்றோம் இல்லையா? KEY கி, KIT கைட்டு. அங்கே அங்கும் KI, இங்கும் KI, அங்கே கி என்கின்றோம், இங்கு கை என்கிறோம். பாருங்கள் எவ்வளவு ஒலிப்பு பிழை. அது சொல்பவன் அதை கேட்டவன் ஆனால் புரிந்து கொள்ள முடியும், உடனே தெரிந்து கொள்ள முடியும். கற்றால் மட்டுமே பயன்படும். நீங்க கேட்கலாம், இவ்வளவு இலக்கிய வளம், இலக்கணமோ, சொல்வளம் எல்லாம் இருக்கு, அப்பயே தமிழ் மொழி உலக மொழியாக இல்லையாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லை, மனதில் அந்த எண்ணம் தோன்றலாம். இது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இங்கிலாந்தில் 450 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தலைமையாசிரியர் போர் உயர்நிலை பள்ளியில் கேட்டுக்கொண்டார் தன் மாணவர்களே, இன்று முதல் நீங்கள் அவர்கள் நாட்டிலேயே ஜெர்மன் தான் பேசினார். அவர்கள் நாட்டில் என்ன பேசினார்கள்? ஜெர்மன். இங்கிலாந்தில் இவர் கேட்டுக்கொண்டார், இனிமேல் நீங்கள் ஆங்கிலத்திலேயே பேச வேண்டும், ஆங்கிலத்திலேயே எழுத வேண்டும், ஆங்கிலத்திலேயே படிக்க வேண்டும் என்று. அதன் பிறகுதான் 450 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆங்கில மொழியானது உலக பொது மொழியானது. நம்மொழி வேற்றிடத்தவருக்கு கிடைத்திருந்தால் நிச்சயம் எப்பொழுதோ உலக பொதுமொழியாகி இருக்கும். நாம் அந்த அளவுக்கு பேச்சு எடுக்கவில்லை என்றே கூறுகிறேன். இது திருந்திய சொன்னா சீர்த்த நாகரிகம். அது என்ன சீர்த்த நாகரிகம்? நாகரிக முயற்சிக்கேற்ப பிற சொற்கள் குறைந்தும் நம்முடைய சொற்கள் கூடியும் இருக்க வேண்டும். அந்த பண்பு தமிழ் இருக்கின்றது. காரணம் அன்பு இனமுழுக்கும் நாரா வளரணையர் என்று கூறினார். நாரா என்றால் நாற்றம், அது நல்ல நாற்றத்தை குறிப்பது. இங்கு நாற்றம் என்றால் பின்மாற்றத்தை குறிக்கின்றது. அன்பு பாட்டி என்ற சொல் பேரனை பேத்தியை குறிக்கும். இப்பொழுது பாட்டி என்றால் நம் முன்னோரை குறிக்கின்றது. இப்படி பல திருப்புகளை உடையது. கல்வி யுகம், கல்விசார் சொற்கள் எல்லாம் கூட நிறைய வந்துவிட்டன. உலகி, புலனம் போன்ற பல சொற்கள் வந்துவிட்டன. காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு கண்ணீர் தமிழாய் தமிழ் இறங்குகின்றது என்றால் யாரும் ஒருவருக்கில்லை. எனவே எவ்வாற்றான் ஆய்ந்திடும், எப்படி ஆய்ந்தால் எவ்வாற்றான் ஆய்ந்திடும் தமிழ் உயர்நிலை மொழி என்பது தெரியும். நாம் தான் முயற்சி எடுக்கவில்லை என்பது தெரிகிறது. நாம் அடுத்ததாக தமிழ் இலக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தமிழ் இலக்கியங்களில் பாருங்கள், வேட்டு நாட்டான பற்றி குறிக்க சொல்ல வேண்டும் என்று அவர் ஆழ்ந்துவர் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கியம் என்ற நூலை சொல்லி தமிழின் தனிச்சிறப்பை எடுத்துரைத்தார். ஜீப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது மட்டுமல்ல, நயகரா நீர்வீழ்ச்சியில் வருக வரவில்லை என்று தமிழில் எழுதப்பட்டுள்ளது. வீரமாமுனிவர்
முதலில் தமிழுக்கு அகராதி எழுதி வெளியிட்டார். அகராதி என்ன? டிக்ஷனரி. வேறு யாரும் தமிழர்களே எழுதவில்லை, அவர் எழுதி வெளியிட்டார். இப்படி பல சிறப்புகளை உடையது, பல தமிழர்களை கொண்டது தமிழ் மொழி. அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்ல ஒன்றா போதாது, சொல்ல முடியாது, சொல்லிவிடலாம். தமிழ் இலக்கியங்கள் நீங்கள் ஏன் மாணவர்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சில மட்டும் சொல்லிவிட்டு கொடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். கம்பராமாயணம் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டை எடுத்து விளக்குகிறது. ராமன் சொன்னான், இந்த இப்பிறவிக்கு 2 மாதங்கள் சிந்தையாக கொடியேறான். இந்த இப்பிறவில 2 பெண்களை மாற்றால் கூட நினைக்க மாட்டேன். ஆனால் அவன் தெய்வ நிலைக்கு உயர்ந்தான். ராவணன் பிறன்மனையை விரும்பியதால் சீதையை நான் கொண்டு சென்றதால் விலங்கு நிலைக்கு தள்ளப்பட்டான். எனவே மாணவர்களே, நீங்கள் நல்லது செய்யும் பொழுது என்னாவீர்கள்? தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். தெய்வம் என்று நாம் செய்கின்ற செயலை பொறுத்தான். அவன் ராவணன் விலங்கு நிலைக்கு சென்றதோடு இல்லாமல் அவன் மாய்ந்தே போனான். திருக்குறள் அறம் செய்து பொருளீட்டி இன்பம் விழிக்க வேண்டும். நல்ல செயல் செய்ய வேண்டும், அதன் பிறகு பொருளை சேர்க்க வேண்டும், அதன் பிறகுதான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எனவேதான் இன்பத்தை குறைந்த அதிகாரம் 25 அதிகாரம் சொல்லியிருக்கார். எனவே இது அறவீட்டி பொருள் அறம் செய்து பொருளீட்டி இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பதை எல்லா மக்களுக்கும் பொதுவாக எடுத்துள்ளோம். நாம் ஒரு கருத்தை ஒரு முறை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அவர் ஒவ்வொரு கருத்தையும் 10 கோணங்களில் 10 குறட்பாக்களில் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகவும் உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் எழுந்த நூலை கொண்டு வந்து விட்டோம் என்பதால் இது அரசியல் தவறு செய்தால் அறம் கண்டிக்கும் என்ற கருத்தை கூறுகிறது. அடுத்து மணிமேகலை பாருங்கள். மணிமேகலையை பசிப்பிடி மருத்துவம் என்பார். ஏன்? பசி நோயை போக்கிறார். சிறையில் உள்ள அனைவருக்கும் உணவு அளித்து அமுத சுரங்கிலிருந்து உணவு எடுத்து கொடுத்து அனைவர் பசியும் போக்கினார். அவர்களெல்லாம் சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக கோவிலாக மாற்றிவிட்டார். எப்படி? பசி வந்திட 10 பறந்து போகும். பசி துன்பம் வந்தால், நோய் வந்தால் 10 வகையான நற்பண்புகள் நம்மை விட்டு விலகிவிடும். அதே போல் பணம் வந்தால் 10 நற்பண்புகளும் நம்மை விட்டு சேர்ந்துவிடும் என்ற கருத்தை மணிமேகலை நமக்கு விளக்குகிறது. பெரிய புராணம் இயற்கையான அன்பை எடுத்து காட்டுகிறது. இப்படி ஒவ்வொரு இலக்கியம் ஒவ்வொரு சிறப்பை நமக்கு கூறி செல்கிறது. எனவே அது வெறும் அகன்ற படிப்பு என்று கருதாமல் ஆழ்ந்த படிப்பாக கருதி இலக்கியங்களை படிக்க வேண்டும். இவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை அறிந்தால்தான் பாரதிதாசனார் கூறினார், தாழ்வு நிலையில் முனைவிட வேணும், தமிழ் என்னாலும் தலைமுடி வேணும், சூழ்ந்திருந்தும் நல்கிடும் தமிழ் பைந்தமிழ் அண்ணாய் தோற்றுடல் நீ உயிர் நான் மறப்பேன். இங்கே தோன்றுகின்ற உடலுக்கு எல்லாம் நீதான் உயிர் போன்றவை தமிழண்ணா. எனவே நான் உன்னை மறப்பேனா என்றார். நான் முன்பே சொன்னேன், தமிழ் படித்து என்ன சாதிப்போம் என்று நீங்கள் நினைக்கலாம் என்று. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கேள்விப்பட்டீங்களா? அறிவியல் துறையில் சாதனை படுத்தவர் இல்லையா? திரு மயில்சாமி அண்ணாதுரை சந்திரயான் மங்கள்யான் இரண்டை கண்டுபிடித்து அவர்தான் என்ன செய்தார்? நம்ம உலக அளவில் இந்தியாவை அறிவியல் துறையில் 4ஆம் இடத்துக்கு கொண்டு சென்றவர். அடுத்ததாக திரு சிவன் இயக்குனர், இஸ்ரோவின் இயக்குனர் திருமதி வளர்மதி, இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்? தமிழ் வழி படித்தவர்கள். பிற மொழி படிப்பு நான் நம் தாயை புகழ வேண்டும் என்பதற்காக பிறர் தாயை குறை கூறவில்லை. நம் மொழியை புகழ வேண்டும் என்பதற்காக பிறர் மொழியை குறை கூறவில்லை. பிற மொழியில் படிப்பு என்ன செய்தார்கள்? நாடும் நலம் பெற வேண்டும் மட்டுமின்றி நாடும் நலம் பெற வேண்டும் என்று முயற்சித்தார்கள் என்று கூறி நான் தமிழ் தாத்தா புவே சாமிநாதைய காணாமல் போன புதையெல்லாம் தேடி எடுத்து நமக்கு நூலாக்கி தந்தார். அவர் அழியை பின்பற்றி நாமும் அதே பணியை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் வீழாமல் தாங்கும் தூண்களாய் விலகிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி இங்கு என்னை தமிழெண்ணை தமிழின் துணை கொண்டு நடைபயின்று மேடையேறி வந்து உங்கள் முன் சில கருத்துக்களை கூற துணையாயிருந்து எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளி மாலந்தூர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கணித ஆசிரியர் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தை
என்பதை கூறி என்னிடம் சேர்க்கிறேன். நன்றி.